1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சாரிபாத் விதவையின் ஊருக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்புகிறாரு. அனுப்பின உடனே நடக்கிற சம்பவம், அதற்கு முந்தின அந்த வசனங்கள்லாம் நம்ம வேத படமாக வாசித்தோம். ஆற்றிலே தண்ணீர் வற்றி போய்விட்டது. பாண்டவர் சொல்லுகிற, நீ சாரிபாத்துக்கு ஊருக்கு போப்பா, அங்கே ஒரு விதவைக்கு நான் அவனை போஷிக்கும்படி கட்டளையிடுவேன். இப்போ ஒரு ஊர் என்ட்ரன்ஸில் போகிறாரு. ஊர் என்ட்ரன்ஸில் போகும்போது அந்த இடத்துல அவள் விறகு பொறுக்கி கொண்டு இருக்க ஒரு சகோதரி. அவளை பார்த்து அவர் கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு. இவர் கேட்குறது என்னது? தண்ணி இருக்குமா இருக்காதா? ஆற்றுல தண்ணி இல்லைங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஊருக்கு போடா அப்படின்னாரு. அங்கே போஷிக்கிறதுக்கு ஒரு விதவையை, ஒரு சகோதரி நான் ஆயத்தப்படுத்துகிறேன் போன்ட்டார். இப்போ போன உடனே ஒரு தண்ணி கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வா. இப்போ நான் அதை படிக்கும்போது யோசித்தேன், ஆற்றுல தண்ணியிலேருந்து தான் அங்கே போனார். அங்கே எப்படி தண்ணி இருந்திருக்கும்? ஒருவேளை கிணச்சில் இருந்திருக்குமா? சரி, ஓகே, ரைட், எப்படியோ இருந்துருச்சு தண்ணி. இப்போ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு இந்த அம்மா யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாதா? யோசிக்கக்கூடாதா? யோசிக்கணும். ஏன்னா ஆற்றுல தண்ணி கிடையாது. கிணத்துல ஒருவேளை தண்ணி இருந்தாலும் அது நிறைவாக இருக்கான்னு சொன்னால் அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் தான். ஸோ இப்போ இவங்க தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பல கிலோமீட்டர்ஸ் போக வேண்டி இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ தண்ணியை எப்படி தான் இருந்திருக்கணும்? கொஞ்சமாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது கம்மியாக இருந்ததுனால ஒருவேளை அவங்க தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாம். இதெல்லாம் இல்லை, நான் அதை சொல்லுகிறேன், இருந்திருக்கலாம், தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இவர் போய் கேட்ட உடனே அந்த அம்மா யோசிக்கவே இல்லை, சரின்னு போகிறாங்க. போகிற இந்த அம்மா கிட்ட இவர் மறுபடியும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உனக்கு தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம், உனக்கு தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏற்கனவே பஞ்சமாக இருக்குது, ஆற்றுலேயும் தண்ணி இல்லை, கிணத்துலேயும் தண்ணி இருக்குமா இருக்காதானே தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியல, திடீர்னு வந்து தண்ணி கேட்ட, சரி வந்திருக்கிறே ஒரு வழி போக்கணாச்சே, தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறேன். ஓகே ரைட்டு. உள்ளே போகும்போது கூப்பிட்றீ, உனக்கு தண்ணியே கிடையாது, எழுந்து போயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன காரியம் அந்த வசனத்தில், அதற்கு அவள் 12 பானையில் ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய், இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்கிட்ட. அதுவும் எதுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம்? நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு மறுகையா இல்லையா சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு சாக போகிறோம் இல்லையா, சாப்பிட்டு அப்பையும் அந்த மனுஷன் சொல்கிறாரு, இருக்கட்டும்மா ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு அதில் முதல் அடையே, நாங்கள் தான் சாக போகிறோம். ஒருவேளை அந்த மாவு பிசையும் போதே அந்த அம்மா பாய்சனை போட்டு பிசைஞ்சிருந்தால் அப்பயும் இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு இருந்தா அதை என்ன பண்ண முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? சொல்லுவாங்களே எல்லாம் தலையெழுத்துன்னுவாங்களே, அந்த மாதிரி தான். இதை படிக்கும் போது எனக்கு இப்படிலாம் தோணுச்சு. ஒருவேளை பிசைஞ்சு வச்சு இந்த அம்மா எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சு விறகு பொறிக்க அடுப்பை பற்ற வச்சு தட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை இந்த மனுஷன் போயிட்டு கேட்குறாரு அப்படின்னா அதை யோசித்தேன். ஏன்னா சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படியும் அவர்களை யோசித்திருக்கலாம். சாப்பிடும் போதே ரைட். ஆனால் சாப்பிட்டு சாகும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எதனா வழி இருக்குதா? ரைட், பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மனுஷன் சொல்லுகிற காரியம் நீங்கள் வாசிக்கிறீங்க. பயப்படாத, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் வாங்கிக்க போகிறது கிடையாது, அதில் இருக்கிற கொஞ்சம் மட்டும் எனக்கு கொடு, அப்புறமா நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், எதை குறிச்சும் பயப்படாதீங்க, நீங்கள் போய் உங்கள் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான காரியத்தை ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் தான்ப்பா இருக்குது, அந்த கொஞ்சத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது, பரவாயில்ல இருக்கட்டும், ஆயத்தப்படுத்து. உனக்கு உண்டான காரியத்தை நீ ஆயத்தப்படுத்து, பயப்படாத. டோன்ட் ஃபியர், டூ இட். நீ செய்.
உனக்கு உண்டான காரியத்தை நீ செய், அதை நீ ஆயத்தப்படாது, எதை குறித்து நீ சோர்ந்து போகாத. அந்த மனுஷன் தான் சொல்லுகிறாரு, எலியா தான் சொல்லுகிறாரு, எப்பா நீ எல்லாமே செய்யுமா, பயப்படாத, உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படியே. அந்த அம்மாவுடைய வார்த்தை என்ன? கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அதுதான் அந்த அம்மா சொன்ன காரியம், இதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம். ஓகே ரைட், உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. உன்னுடைய காரியம் என்ன? கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன, அதை நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம் சொல்லிட்டோன்னே இவர் சொன்னது உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. கொஞ்சம் மாவு, அந்த மாவு தீர்கிறத நேரம் வரைக்கும், அந்த எண்ணெய் தீர்கிற வரைக்கும் நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கதையை நம்ம பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உன்கிட்ட இருந்து கொஞ்சமா இருக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சமான காரியம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்துவாய் சொன்னால் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் உன்னோடு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, எம்மா உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, உன்கிட்ட இது கொஞ்சமா கொஞ்சம் என்ன தானே, அதன்படி நீ ஆயத்தப்படுத்து. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே பஞ்ச நாட்கள் முடிகிறதான நாட்கள் வரைக்கும் அவங்க வீடும் அவனுடைய வீட்டார்கள் அனைவரும் அவர்கள் நிரந்தரமாக திருப்தியாய் போஷித்து சந்தோஷம் அடைந்தார்கள். நான் சொல்லுவேன், திருப்தியாய் போஷித்து சந்தோஷம் அடைந்தவர்களுக்கு காரணம் தெரியுங்களா? கர்த்தர் அவருடைய மரணத்தை அதை மரணமாய் எண்ணவில்லை, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி நடத்தின்னு வந்தாராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும், உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க சாப்பிட்டு சாக வேண்டும் என்று நினைத்தவர்கள், உணவும் எண்ணெயும் அதிகமாக இருக்கிறபடினாலே அவங்க மைண்டே மாறி போச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களை சத்துருவானவன் பிடிக்கிற ஒரு பெரிய இடம் எது தெரியுமா? சிந்தனை. அந்த சிந்தனையை வச்சுதான் நம்ம பாவத்திற்குள்ளாக மரணத்திற்குள்ளாக தள்ளுகிறார். அந்த சிந்தனையை மாற்றும்படியாக தான் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. உங்ககிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, பரவாயில்ல ஆயத்தப்படுத்து. அதுல முதல்ல எனக்கு எடுத்துனது கூட, மீதியெல்லாம் நீ சாப்பிட்டுக்க. அந்த பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும், பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க சாகிறதுக்கு யோசிப்பாங்க, அந்த மைண்டே இருக்காது. ஏன்? திருப்தியா இருக்குதுயா, நிறைவா இருக்கிறது. அதுக்கு தான் சொல்றாரு, பயப்படாத, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்கிட்ட கொஞ்சமா இருக்கிற காரியத்தை அப்பாவுக்கு முதல்ல எடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், பஞ்ச நாட்கள் முடிகிறதா நாட்கள் மட்டும் இல்லை, அந்த பஞ்ச நாட்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் போஷிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர்கிட்ட அந்த கொஞ்சத்தை முழுமையா கொண்டு வந்து கொடுத்துடணும். அதை கொடுக்கும் போதுதான் அது நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த மாசம் சேலரியே வரல, பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்குதுல்ல, சாப்பிட்றல, அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு உண்டான காரியம் என்னவோ அதை கர்த்தருடைய கொடுக்கிறது, கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.